அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சுமாஸ் வ்ளாகோட அன்பான வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 25ஆந்தேதி, அதாவது மார்ச் 25ஆந்தேதி உடுமலைப்பேட்டையில் எஸ்விபுரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஐயப்பன் கோவில் கும்பாபிஷேகம். அங்கே அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா எங்கள் நாத்தனார் வீடு, நாத்தனாரோட பையன் அவங்கெல்லாம் அந்த ஏரியாவில் தான் ஸ்டே பண்ணுறாங்க. அது இல்லாமல் எங்களோட குடோனும் அங்கே எஸ்விபுரத்தில் தான் இருக்குது. சரின்னு சொல்லிவிட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரலான்னு காலையில் எப்பவும் போல் பாப்பாவை கிளம்பி போயிருந்தோம். 9:30 to 10:30 கும்பாபிஷேகம். அதனால் கரெக்ட் டயத்துக்கு, அதாவது கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே போயிட்டோம். ஆனால் சரி வெயிலுங்க, நல்ல கூட்டமும் கூட. போய் நல்லா கலசம் தெரிகிற மாதிரி ஒரு இடமா பார்த்து நின்றுக்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தேன். நான் போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் அங்கே நம்மளுக்கு தெரிஞ்சவங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம்லேயாகட்டும், யூடியூப்லேயாகட்டும் நம்மளை பார்த்தவங்க நிறைய பேர் பேசினாங்க. ஒரு சிலர் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க, நம்ம காதுபடவே பேசிக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது பொதுவாகவே நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்மளுக்கு உறவுகள், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அப்படி இருக்கிறவங்க எல்லாம் நம்ம கூட பேசலை, நம்மளை ஒரு மாதிரி ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு நினச்சா, அது எதனால் அப்படி ஆகுதுன்னா, கடவுள் நீங்கள் உங்களோட எண்ணங்களுக்கு தகுந்த ஒரு ஆட்கள் அவங்க இல்லை அப்படிங்கிறதுனால அவங்கக்கிட்டேருந்து நம்மளை ஒதுக்கி வைக்கிறார். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஒரு சில நேரங்களில் வருத்தப்படுவோம். ஏன்டா அது மாதிரி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இப்படி இருக்காங்க, யதார்த்தமாகவே இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டுலாம். அது அப்படி இல்லைங்க. நிறையா சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் அவங்களோட சுயரூபங்களை நம்மளுக்கு தெரியப்படுத்துது. அப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் நின்ன இடத்துலேருந்து ரொம்ப அழகாக என்னால் அந்த கும்பாபிஷேகம், அதாவது குடமுழக்கு வீடியோ எடுக்க முடிஞ்சது. நான் உண்மையாலுமே ரொம்ப கடவுளுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா அதையே அந்த கும்பாபிஷேகத்தை நிறைய பேர்த்துக்கு காமிக்கணும் அப்படிங்கிறக்காகவே நான் இந்த வீடியோ எடுத்தேன். எல்லோரும் மனசார கும்பிட்டுக்கோங்க. எந்த வித கஷ்டமாக இருந்தாலும் மலையோட்ட வர்றது பனியோட்ட விலகி போயிடும். நான் இந்த சாமியை தான் கும்பிட்ணும், இப்படி கும்பிட்டா மட்டும்தான், அதெல்லாம் சொல்ல வரல. நான் சொல்கிறது என்னென்னா, மனசு சுத்தமாக நீ கோயிலுக்கு போய் அங்கே நின்று கடவுளுக்கு நான் உனக்கு அதை செய்கிறேன், எனக்கு நீ இதை செஞ்சேன்னா நான் உனக்கு அதை செய்கிறேன் அப்படி வேண்டி அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே மனசை சுத்தமாக வச்சு எனக்கு நல்லபடியாக எல்லாம் நடத்தி கொடு அப்படின்னு மனசார கும்பிட்டோம்னா கடவுள் எல்லாத்தையும் நம்மளுக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பார். இது ஆணித்தனமான என்னோட கருத்து. இதிலிருந்து எப்போவுமே மாற்றுக்கிறது கிடையாது. எல்லாரும் நல்ல விதமாக சாமியை கும்பிட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ கும்பாபிஷேகம் நடக்க போகுது, தீர்த்தம் விடுறாங்க. நல்லா கலசத்தை பார்த்து எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல விதமாக அங்கே எல்லாத்து கூடயும் பேசிட்டு சாமியை நல்லா மனசார கும்பிட்டு நம்மளோட வியூவர்ஸான உங்கள் எல்லாத்துக்காகவும் நான் நல்லா ப்ரே பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்புறம் 2வது நல்ல கூட்டமாக இருந்ததுனால கும்பாபிஷேகம் முடிஞ்சு அந்த தீர்த்தமெல்லாம் நம்ம மேலெல்லாம் இது பண்ணாங்க. அதெல்லாம் இது பண்ணிவிட்டு அதோடு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா உள்ளே போகவே முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு கூட்டமாக இருந்தது. உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா திரை போட்டிருந்தாங்க. திரும்ப கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். அந்த ரொம்ப நேரம் அந்த வெயிலில் நின்னது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போகும்போதும் கார் கோவில் பக்கமே போக முடியாதனால நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தூரத்துலேயே எங்கள் குடோன்கிட்டையே நிறுத்திட்டு இறங்கி நடந்து போயிருந்தோம். அந்த வெயிலில் நடந்து போனதுக்கோ என்னமோ ரொம்ப டயர்டாயிருச்சு. சரி நம்ம இன்னொரு நாள் தெளிவாக சாமியெல்லாம் வீடியோ எடுத்து அவங்கக்கிட்ட கேட்டுட்டு பர்மிஷன் கொடுக்குற பட்சத்தில் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். சப்போஸ் அப்படி பர்மிஷன் கொடுக்கலின்னா என்னால் வீடியோ எடுக்க முடியாது, சரிங்களா? அப்படி நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறமா வெளியே அங்கே அன்னதானம் கொடுத்துட்ருந்தாங்க. அதையும் வாங்கி சாமியை கும்பிட்டு நல்லபடியாக சாப்பிட்டு கிளம்பி வந்துட்டோம். அன்னைக்கு பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் இப்படி தான் போச்சு. அதோடு பார்த்திங்கன்னா ஐயப்பன் கோவில் அப்படிங்கிறதுனால
நிறைய பேர் வந்து மாலையும் போட்டிருந்தாங்க. அதாவது கும்பாபிஷேகம் முடிஞ்சு இத்தனை நாள் கழித்து சபரிமலைக்கு போகிறதா சொல்லி வேண்டி மாலை போட்டிருந்தாங்க. எங்களோட நாத்தனார் பையன், அதாவது என்னோடய ஹஸ்பண்டோட அக்கா பையன், அவரும் மாலை போட்டிருக்கிறாப்படி. இந்த சனிக்கிழமையும் என்னமோ கோவிலுக்கு போயிட்டு வர்றேன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. முடிஞ்சவங்க உடுமலைப்பேட்டை பக்கத்தில் இருக்கிறவங்களாகட்டும், இல்லை இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களாகட்டும், தாராளமாக வந்து சாமி கும்பிட்டு போங்க. ரொம்ப நல்லபடியாக இருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா ஒரு குட் நியூஸ் என்னென்னா, இன்ஸ்டாகிராமில் நம்மளுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இன்றைக்கி மார்னிங் பார்க்கும்போது 50Kயாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாத்துக்கும் பெரிய பெரிய நன்றிகள். யூடியூப்லேயே ஆகட்டும், இன்ஸ்டாகிராம்லேயே ஆகட்டும், எந்தவித பெரிய சப்போர்ட்டும் அதை பற்றி தெரியாமையும் கால் எடுத்து வச்சேன். இப்போ ஓரளவுக்கு அதில் நான் ஸ்டெடி ஆயிட்டேன்னு நம்புகிறேன். இன்னும் நிறையா நல்ல விஷயங்கள், நல்ல வீடியோஸோட இந்த பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கு உங்களோட ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும் கண்டிப்பாக வேணும். அதே போல் இன்னும் நம்ம எது மாதிரியெல்லாம் வீடியோஸ் போடலாம் என்னங்கிறது நீங்கள் ஏதாவது நினச்சா அதையே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல பாசிட்டிவான நிறைய வீடியோஸ் கொண்டு வரக்கு ட்ரை பண்ணுறேன். வெளியே அதிகம் போகாதனால இப்போ அதிகம் கோயில் வீடியோ அதெல்லாமே கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. இனி இருக்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போய் உங்களுக்கு வீடியோஸ் எடுத்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அதே போல் சமையல் வீடியோஸ் ஆகட்டும், லஞ்ச் பாக்ஸ் ஆகட்டும், என்னால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்ச ஹெல்த்தியான விஷயங்களை நிறைய உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்.